பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். திமுக அதிமுக ஒரே அரசியல பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல. பொதுவா சொல்லுவாங்க, பெரிய பெரிய கட்சிகள் பூத் லெவல் கமிட்டி மீட்டிங் நடத்துவாங்க. மீட்டிங் நடத்தி கையில 1500 ரூபாய் கவரை கொடுத்து, கையில ஒரு கோட்டரை கொடுத்து, லாரியில போட்டு பஸ்ல போட்டு அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி இல்ல தமிழக வெற்றி கழகம். தலைவரால், கொள்கையால், ஒரு குறிக்கோளால், மக்களுடைய எதிர்காலத்துடைய நம்பிக்கையால் உருவாக்கப்பட்டது தமிழக வெற்றி கழகம். அதனால தான் இன்றைக்கு 1 ரூபாய் காசு இல்லாம காலையில 6 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த டிவியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு அப்படி நடக்கும் இப்படி நடக்கும்னு பொருளை பேசிக்கிட்டு, பழைய பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் உட்கார்ந்துகிட்டு 50 வருஷமா வயசாயிட்டு திமுக அதிமுக ஒரே அரசியல பார்த்துட்டு உங்களுக்கு நம்மளுடைய வலிமை தெரியாது. ஒரு வரலாறு உருவாகும் பொழுது பழைய காலத்தை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு புதிய சிந்தனை என்பதை மக்கள் தான் உருவாக்குவார்கள். பத்திரிகையாளர் ஒரு போர்வையில பிம்பத்துல திமுக கட்டமைச்சிருக்கக்கூடிய செய்தியாளர்களால உருவாக்க முடியாதுங்கிற நான் பதிவு பண்ணிக்கிறேன். தமிழக வெற்றி கழகம் தான் உண்மையான எதிர்க்கட்சி. எங்கள் தலைவர் தான் இன்றைக்கு உண்மையான எதிர்க்கட்சி தலைவர். 10 மாதம் நீங்கள் ஒரு மிகப்பெரிய எதிர்க்கட்சி தலைவர்களை பார்ப்பீர்கள். எங்கள் தலைவர் மூலமாக உங்களுடைய கபட நாடகத்தை எங்கள் தலைவர் தோலுரித்து காட்டுவார். இந்த கேள்விக்கு இன்னைக்கு தமிழக அரசுக்கு பதில் சொல்ல தயாரான்னு இன்னைக்கு ஈவினிங் டிவியில பார்ப்போம். நமக்கே அரசியல் கத்துக் கொடுக்குறாங்க, அதுவும் நம்ம தலைவர்கிட்ட. யாருக்கிட்ட? அண்ணன் சொன்ன மாதிரி லியோ லியோ லியோன்னு வந்துட்டார்ல. ஏன் வரல ஏன் வரல? கோயம்புத்தூர் 2 நாள் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல.